வணக்கம் உறவுகளே, வெல்கம் டு மை சேனல் உலகம். இன்னைக்கான இந்த வீடியோ எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ரீசெண்டா இந்த போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அப்லோட் பண்ணது மட்டும் இல்லாம இது ஒரு டுட்டோரியல் வேணுமா அப்படின்னு சொல்லி அதிலே கேட்டிருந்தேன். நிறைய பேர் வேணும்னு சொல்லி ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதை எப்படி மேக் பண்றது நான் நீங்க சொல்றேன். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி எடிட்டிங் கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு எப்போவுமே மிஸ் ஆகாமல் இருக்கணும்னா மேலே நோட்டிஃபிகேஷன் பாருக்கு பெல் பட்டன் இருக்குல்ல, அதையும் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எடிட்டிங் கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு எப்போவும் மிஸ் ஆகாமல் கிடைக்கும். ஓ அப்படியா விஷயம். அப்போ எப்படின்னு சொல்லிடலாமா? இப்போ உங்கள் பிக்சர் டேப் ஓப்பன் பண்ணி பேக்ரவுண்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய கலர் ஆப்ஷன் சூஸ் பண்ணி அதில் ஒயிட் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய டூல்ஸ் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்க அப்படின்னா கிராப் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ரேஷியோ இருக்கும். அதில் உங்களுக்கு தேவைப்படுற ரேஷியோ சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்ஸ்டாகிராமுக்கு 3 ரேஷியோ இருக்குது. ஸ்டோரி பிறந்தால் ஸ்டோரி ரேஷியோ சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை போஸ்ட் பிறந்தால் ஸ்கொயர் போர்ட்ரேட் எதுனா சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் போர்ட்ரேட் ரேஷியோ சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்னு ஆப்ஷன் காமிக்கும். அந்த ஆட் ஃபோட்டோன்றதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதில் பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் நிறைய கலர் ஷோ ஆகும். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் வரதுக்கு உங்களுக்கு க்ரீன், பிங்க் எதுவும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு எல்லோ வேணும், எல்லோ சூஸ் பண்ணிட்டு ஆட் கொடுக்குறேன். ஆட் கொடுத்துட்டு சைடில் பார்த்தீங்கன்னா 4 புள்ளி மாதிரி ஷோ ஆகும்ல. ஸோ மேலே இருக்க புள்ளியும் கீழே இருக்க புள்ளியும் அப்படி இழுத்தீங்கன்னா அது பெருசாகும். அதுக்கப்புறம் சைடில் இருக்க புள்ளி அப்படி இழுத்தீங்க அப்படின்னா அது இன்னும் அகலமாகும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு அதை அப்படி மூவ் பண்ணினா ஒரு குறுக்கு ஒரு லைன் மாதிரி ஷோ ஆகும். அந்த லைன் வந்துச்சுன்னா தான் சென்டரில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு அந்த லைன் வர அளவுக்கு இழுத்து சென்டரில் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் திரும்ப கீழே இருக்கக்கூடிய ஆட் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு என்ன ஃபோட்டோ தேவையோ அதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா ரிமூவ் பிஜி அப்படின்னு ஆப்ஷன் ஷோ ஆகும். அது மேலே கிளிக் பண்ணி ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்னா இந்த ஆப்ஷனை கொடுங்க. அது கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோட பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பெருசாக்கி கரெக்டான இடத்துல வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அட்ஜஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய சேச்சுரேஷன் ஆப்ஷனை ஒரு கிளிக் பண்ணுங்கள். சேச்சுரேஷனில் போயிட்டு சேச்சுரேஷனை -100 வச்சுக்கோங்க. திரும்ப அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணுங்கள். அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் ஷேடோ அப்படின்னு இன்னொரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அந்த ஷேடோ ஆப்ஷனை ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது என்ன பண்ணுறீங்கன்னா பொசிஷன் சூஸ் பண்ணுங்கள். பொசிஷனில் வெர்டிகலை 1 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹரிசாண்டலில் உங்களுக்கு ஷேடோ எந்த அளவு பக்கத்தில் வேணுமோ அந்த அளவுக்கு தேவையான அளவு இப்படி குறைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் வரும். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இது எதுக்குன்னா உங்கள் ஷேடோ எந்த அளவுக்கு டார்க்கராக வேணுமோ அந்த அளவுக்கு டார்க்கராக வச்சுக்கலாம். ஒப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பிளராக குறைச்சிங்கன்னா உங்கள் ஷேடோ டார்க் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு டார்க்காக வேணுமோ அந்த அளவுக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கான் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் நேமை அதில் டைப் பண்ணுங்கள். உங்கள் நேமை டைப் பண்ணதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு டப்பா மாதிரி ஒரு ப்ளூ கலரில் ஷோ ஆகும். அதை இப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு தள்ளினீங்கன்னா இது மாதிரி 1 by 1 உங்கள் டெக்ஸ்ட்டு அலைன் ஆயிரும். அதுக்கப்புறம் கீழே கூடிய கலர் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். கலர் ஆப்ஷனில் போயிட்டு அதை ஒயிட் கலருக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏஏ ஃபாண்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அதில் சிஆல் கொடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா டிஸ்கவர் அப்படின்ற இந்த ஆப்ஷனில் போயிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இம்பேக்ட்னு போட்டு ஒரு ஃபாண்ட் இருக்கும். இம்பேக்ட் அப்படின்ற இந்த ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஃபாண்ட்டை சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சைடில் ஒரு புள்ளி மாதிரி இருக்கா, இந்த புள்ளியை லைட்டாக அப்படி இழுத்தீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் என்லார்ஜ் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு என்லார்ஜ் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து உங்கள் ஃபோட்டோவில் செட் ஆகிற அளவுக்கு பெருசாக்கிக்கோங்க. இப்போது கரெக்டாக உங்கள் டெக்ஸ்ட்டை வச்சதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய லேயர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணி அதை ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ண டெக்ஸ்ட்டை இப்படி கரெக்டாக மூவ் பண்ணி அந்த டெக்ஸ்ட் மேலே வைங்க. கரெக்டாக டெக்ஸ்ட் மேலே வச்சிங்கன்னா இது மாதிரி சைடில் கோடு கூட ஷோ ஆகும். அப்படி கோடு கூட ஷோ ஆயிடுச்சுன்னா கரெக்டாக அந்த டெக்ஸ்ட் மேலே இந்த டூப்ளிகேட் டெக்ஸ்ட்டும் ப்ளேஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ப்ளேஸ் ஆனதுக்கப்புறம் கலர் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. கலர் ஆப்ஷனில் போயிட்டு இங்கே டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப மேலே இருக்கக்கூடிய லேயர் ஆப்ஷனை ஒரு கிளிக் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் செகண்ட் இருக்கக்கூடிய இந்த ஒயிட் கலர் ஷோ அதில் டெக்ஸ்ட்டு அந்த டெக்ஸ்ட்டை லாங் ப்ரெஸ் பண்ணி உங்கள் ஃபோட்டோவுக்கு பின்னாடி வர மாதிரி எடுத்து கொண்டு போய் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய எம்டி ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய அந்த இதை கிளிக் பண்ணி கீழே அப்படி லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி ஸ்ட்ரோக் கிரியேட் ஆகிருக்கும். உங்களுக்கு என்ன கலரில் ஸ்ட்ரோக் வேணுமோ வச்சுக்கோங்க. நான் என்ன கேட்டிங்கன்னா ஒயிட் கலர் தான் ரெஃபர் பண்ணேன். ஒயிட் கலர் தான் பார்க்க தரமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒயிட் கலர் பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க, இல்லைனா வேறு கலர் சூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா திரும்ப கீழே இருக்கக்கூடிய
அமௌண்ட் ஆப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்டாக் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் ஐக்கானை திரும்ப ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டிக்கர் ஆப்ஷன் சூஸ் பண்ணி மேலே டிஸ்கவரில் போயிட்டு சர்ச் பாரில் பிளாக் டாட் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணதுக்கப்புறம் கீழே இப்படி லைட்டாக அப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இது மாதிரி புள்ளி புள்ளியாக அது ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள். அந்த இமேஜை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு இடத்துல எடுத்துக்கொண்டு போய் ஓரளவுக்கு பெருசாக்கி நீட்டாக இருக்க மாதிரி ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் திரும்ப லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த ஒயிட் டாட் பார்ட்டிகல்ஸை ஒரு 5வது தடவை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணதை கரெக்டாக உங்கள் எல்லா இடத்துலையும் பரவலாக இருக்க மாதிரி மூவ் பண்ணி அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபுல்லாக அலைன் பண்ணதுக்கப்புறம் திரும்ப லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்ட்ரோக் கொடுத்தீங்கல்ல அந்த டெக்ஸ்ட் இமேஜ் அதை லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே தூக்கி ஃபஸ்ட்டு அந்த லேயர் இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. திரும்ப கீழே வந்துட்டு உங்கள் இமேஜ் ஆப்ஷன் இருக்குல்ல அந்த இமேஜ் ஆப்ஷனை திரும்ப லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே எடுத்து கொண்டு போய் அந்த ஸ்ட்ரோக் கொடுத்த இமேஜுக்கு அப்புறம் 2வது லேயராக இருக்க மாதிரி உங்கள் ஃபோட்டோவை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மேலே அந்த டாட்டாக இருக்கிறது இருக்காது, கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் இதை சேவ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க.